என்னுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் படிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஜெபம் செய்வோம். பேசோம் பேசோம் ஜெபம் செய்யும் போது, மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யோம். மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வேத வார்த்தையினாலே மக்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடினோம், உம்மிடத்திலே எங்கள் வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்திலே வைத்தோம். ஆண்டவரே, இப்பொழுது நீர் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். அடியானை மறுத்து நீர் வெளிப்படும் சுவாமி. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடைய பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்களது நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்ம படிக்க கேட்டபடியாக ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கிறார். நம்ம இன்னைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு குடும்பம் குணப்படுத்தும் இடம் என்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் நமக்கு சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பத்தை பற்றி நாம் இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். குடும்பம் என்கின்ற வார்த்தை நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மூல பாஷை கிரேக்க மொழியிலே ஹிக்ககோனியா என்று சொல்லுவாங்க. ஹிக்கோகோனியா என்று குடும்பத்திற்கு என்ன செய்கிறது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று நமக்கு குடும்பத்தை என்ன செய்கிறார் ஏற்படுத்தினதை நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் குடும்பத்தை ஆண்டவர் எதற்கு ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த என்ன செய்கிறார் ஆண்டவர் குடும்பம் என்பதை என்ற முறை என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிறார். அப்படி அந்த குடும்ப வாழ்வு எப்பொழுது இனிமையாக, எப்பொழுது மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மன்னிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அனுசரித்து செல்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக, இனிமையாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் குடும்பத்திலே மற்றும் திருச்சபைகளிலே எதற்கு சண்டைகள், எதற்கு குழப்பங்கள் வருகிறது என்றால், நான் தப்பு பண்ணலை, நான் ஏன் மன்னிக்கணும் என்று ஒரு கேள்வினை செய்கிறது எழும்புகிறது. அப்போ ஆண்டவர் அதே போல் நான் தப்பு பண்ணலை, நான் எதுக்கு சிலையில் அறையணும் என்று ஆண்டவர் அன்று சொல்லியிருந்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் தான் தவறு செய்யாவிட்டாலும் நமக்கு நமது மீது இரக்கம் வைத்து தன்னுடைய ஜீவனை தந்ததினால என்ன செய்கிறோம், நாம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம் மாறி இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் நினைச்சார் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்பனா ஆண்டவரின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நமக்குள்ளே ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட சுபாவங்கள் செய்யணும் காணப்படும்படியாக நம்ம என்ன செய்கிறோம் அழைக்கப்படுகிறோம். அப்போ நம்ம நாம் மன்னிக்கின்ற பொழுது 2 காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஒன்று தேவனுடைய பிரமாணங்களை நம்ம செய்கிறோம், நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், தகுதியுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்ம பரமண்டல ராஜ்யத்தை நம்ம சொல்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் என்ன செய்யும், எங்களுக்கு மன்னியும். அப்போ நாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய முடியும், மன்னிப்பை பெற முடியும். நாம் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியும், தகுதியுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படின்னா குடும்பம் இனிமையான குடும்பமாக, ஆசீர்வாதமான குடும்பமாக, சமாதானம் உள்ள குடும்பமாக காணப்பட ஒரு 3 காரியங்களை நம்ம நினைச்சோம் சுருக்கமாக நம்ம நினைச்சோம் பார்த்து நினைச்சோம் அடுத்த வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம் எடுத்தவர்கள் படிக்கலாம்.
லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அல்லேலூயா. இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த அடிக்கடி படித்த ஒரு பகுதி தான் இளையகுமாரனுடைய பகுதி. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கெட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த நாட்கள் நம்ம அநேக நேரங்களில் பிள்ளைகள் நன்றாக படிக்கின்ற பொழுது, நன்றாக பல போட்டிகளிலே பல பரிசுகளை பெறுகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், எனது பிள்ளை என்று என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சியாக சொல்கிறோம். அப்போ இதில் போடப்பட்டிருக்க ஒரு காரியம், தன்னுடைய மகன் தன்னுடைய பாவிகளோடு சென்று தன்னுடைய ஆஸ்தியை இழந்து, ரெண்டு காரியம் என்னன்னா, ஒன்று நினைச்சது பண ஆஸ்தி, அதுவும் போயிருது. ரெண்டாவது நினைச்சது பேரும் நினைச்சது கெட்டு போயிருது. இந்த ரெண்டு காரியங்கள் நடந்த பின்பும் தகப்பன் நினைச்சவில்லை, தன்னுடைய மகனை விட்டு கொடுக்கவில்லை. என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம மன்னிக்க என்ன செய்கிறோம்? தவறுகின்றோம். அதே போல ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த மனிதனை பற்றிக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணாமல் என்ன செய்கிறோம்? அந்த மனிதர்களை பற்றி நம்ம தவறு சொல்லுகிறோம். இன்றைக்கி அநேக நேரங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம ஆலயத்துக்கு வராமல் நினச்சிதாங்க அநேக மக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க மட்டும் சொல்லுவாங்க, நினச்சிட்டேன் ஒரு காலத்தில் செஞ்சேன், இப்படிலாம் நினச்சிட்டேன், தப்பு பண்ணினேன், ஆனால் இன்றைக்கி நான் நினச்சிட்டேன் சரியாயிட்டேன். நான் இப்போ ஆலயத்துக்கு போனாலும் மக்கள் நினச்சிதாங்க, நீ நினச்சிட்ட ஒரு காலத்தில் இப்படி பண்ண வந்தானே என்று என்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதோடு மாத்திரமா என்னை பற்றி நினச்சிதாங்க குறை சொல்லுதாங்க. நம்ம பிலமோ நிருபத்தை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ஒரே ஒரு நிருபம் தான். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிறார். அதை என்ன போட்டு நான் சுருக்கமாக சொல்கிறத நீங்கள் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிலமோன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு வசதி படைத்தவர். அப்புறம் அவருடைய வீட்டிலே ஆதி காலத்திலே சபை என்ன செய்கிறது? கூடி வருகிறது, வீட்டு ஆராதனை என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த வீட்டிலே பிலமோன் வீட்டிலே ஒரு மனிதன் வேலை செய்கிறார். அவருடைய பேர் ஒனேசிமு. நம்ம ஒனேசிமு என்ன செய்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒனேசிமு தன்னுடைய எஜமான் வீட்டில் என்ன செய்கிறார்? ஒரு பொருளை என்ன செய்கிறார்? திருடுகிறார். திருடி விட்டு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே வருகிறார். வருகின்ற பொழுது பவுல் என்ன செய்யலை? அவரை ஏசலை, நீ ஏன் கிளம்பண்ட, ஏன் தப்பு பண்ண ஏசலை. அந்த ஒனேசிமுவை கூட்டு அந்த மனிதனுக்கு என்ன செய்கிறார்? நல்ல புத்தி சொல்லி அந்த மனிதனை திருத்தி என்ன செய்கிறார்? மீண்டுமாக என்ன செய்கிறார்? அந்த பிலமோனுக்கு எழுதுகிறார். என்ன செய்ய முன்பு என்ன செய்ய அவன் எனக்கும் அந்த நம்ம நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். பிலமோனை எடுத்துக்கொள்வோம். பிலமோன் ஒரு பக்கம் 297 11வது வசனம். முன்னே அவர் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அப்போ இதில் அந்த பவுல் ஒனேசிமுவை திட்டாம ஒனேசிமுவை கூட்டு அந்த மனிதனுக்கு நல்ல புத்தி சொல்லுகிறார். புத்தி சொல்லி நல்ல திருத்தி அவருடைய எஜமானுக்கு என்ன செய்கிறார்? மீண்டுமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறார்? கடிதம் எழுதுகிறார். அப்போ நம்ம பார்க்கின்ற பொழுது விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தப்பு செய்து வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் மக்கள் என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க, தவறாக என்ன செய்வாங்க? தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் விசுவாசிகளாக அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறாமல் ஒருவரை மன்னிக்கின்ற பொழுது, அதோடு மாத்திரமல்லாமல் தவறு செய்கின்ற மக்களுக்கு நம்ம நினைச்சணும் ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த மக்களை திருத்துகின்ற பொழுது, அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமான நிச்சயம் அந்த ஆத்மா நம்ம சொன்ன உடனே ஒரு மனிதன் திருந்தாவிட்டாலும் பல ஆண்டுகள் கழித்து நிச்சயம் நிச்சயமாக அந்த ஆத்மா நிச்சயம் ஆண்டவரண்டே வரும். அப்போ நம்மளும் அந்த மற்ற மக்களைப் போல நம்ம குறை சொல்லாமல் தவறு செய்கிற மக்களை நம்ம அதான் பைபிளை பார்க்கும், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அப்போனா தவறு செய்கிற மக்களை ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். அதுபோல் நாமும் தவறு செய்கிற மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, தவறு செய்கின்ற மக்களை நாம் நல்வழிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை குடும்பம் நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு வேதம் சொல்கிறது கூடுமானம் மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கல் என்று போடப்பட்டிருக்கு. நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய நண்பர்கள்ட்ட நம்முடைய உறவினர்களிடத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மனஸ்தாபப்பட்டிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஆண்டில் நமக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது உள்ள அந்த ஐக்கியத்திலே விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ளணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் மக்கள் நினச்சிதாங்க, நான் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்தேன், ஆலயத்துக்கு எல்லாம் கொடுத்தேன், ஆனால் அன்னிச்சில ஆண்டவர் எனக்கு நான் கேட்டதை எனக்கு தரலை என்று நினச்சிதாங்க மக்கள்
சொல்லி என்ன செய்வாங்க, பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க, ஜோமனதை விட்டுருவாங்க. என்ன செய்யும், பல விரிசல்கள் பல ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொலைவு நினைச்சிருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதையும் நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆண்டவர் நமக்கு ஒன்று தந்தாருன்னா அது ஒரு காரணம் இருக்கும், தராவிட்டாலும் என்ன செய்யும், ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஆண்டவர் தரலை என்ன செய்யக்கூடாது, நம்ம குறை சொல்லாமல் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக, கிடைத்த நன்மைகள், கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லா வச்சிருக்காக நம்ம நினைச்சணும் நன்றி செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்ம படிப்பில் இல்லைன்றால் வேலையில் ஒருவேளை நமக்கு நினச்சிருக்கோம் ஏதாச்சும் சில நஷ்டங்கள் சில கஷ்டங்கள் வந்திருக்கும், அதையும் நம்ம நினைத்து கொண்டு நினச்சிக்கூடாது ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிருந்தோம் என்றால், ஒருவேளை நமக்கு ஒரு நம்ம பைபிள் வாசிக்காமல் ஜோம் பண்ணாமல் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஐக்கியத்திலே, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவிலே ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருந்தால் அது இந்த நாட்களில் நம்ம நினைச்சினோம் சரி செய்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிசாசு சொல்லுவான், நினைச்சா நீ பைபிள் வாசிக்கல ஜோமில் ஆண்டவர் நினைச்சல உன்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் உன்னை விட்டு தூர போயிட்டாருன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படியாக தூர போகலை. ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நாம் ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளாக இருந்து அவர் நமக்கு ஆலோசனை தந்து நினைக்கிறார், வழி நடத்துகிறார். அதை நம்ம பண்டிகை காலங்களில் அருமையான ஒரு பாடலை பாடுவோம். 213வது கீர்த்தனையில் ஒரு அருமையான ஒரு பாடல், நம்ம தெரிந்த பாடல் தான் நாம் கரம் தட்டி நாம் பாடுவோம். தூரம் தீரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தினிலேந்தி, தூரம் தீரிந்த சீயோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை அத்தன் மணவாட்டியாக்கினது, என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினது, என்னை தந்தானை துதிப்போமே. தீரு சபையோரே கவி பாடி தந்தானை துதிப்போமே. ஒரு நாம் ஆண்டவரை மறந்திருக்கலாம், நம்ம பைபிள் படிக்கிறத மறந்திருக்கலாம், ஜெபிக்கிறத மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாம் தூரம் போனாலும் அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் எப்படி கிட்டே இருக்கிறாரோ அதே போல ஆண்டவர் நம்மண்டே இருக்கிறார். ஒரு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டிருந்தால், தொலைவு ஏற்பட்டிருந்தால் நினைச்சுவோம் ஆண்டவரத்தை நாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகுவோம். அதோடு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நாம் மன்னித்து அவரோடு சந்தோஷமாக வாழ்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஒப்புரவாகுதல். நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது நம்ம பார்க்கின்ற பொழுது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி தான் ஏசா யாக்கோபை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யாக்கோபு என்ன செய்தார், தன்னுடைய சகோதரனுடைய பங்கை என்ன செய்தார், ஏமாற்றி எல்லாத்தையும் என்ன செய்தார், தனக்குள்ளாக என்ன செய்தார், வைத்து கொண்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்தார், அவருக்கே என்ன செய்யறது. அப்போ ஏசா நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம கோவப்பட்டுறோம். அதே போல் ஏசா யாக்கோபை உடனே அடிக்கணும் கொல்லணும் அப்படி அவர் நினைக்கல. நினைச்சார், அவர் பாட்டில் தன்னுடைய சொத்தை தனக்கு வர வேண்டியதை நினைச்சார். தன்னுடைய சகோதரன் நினைச்சார், ஏமாற்றி சென்றாலும் கூட நினைச்சார் பொறுமையாக இருக்கிறார். அதோடு மாத்திரமில்ல, கொஞ்ச நாள் கழித்து நினைச்சது யாக்கோபுக்கே நினைச்சது தெரியுது, நான் பண்ணினது தப்புன்னு தருது. அப்போ அதே போல நாம் கூட நமக்கு விரோதமாக மக்கள் நினைச்சிட்டாங்க தப்பு செஞ்சாலும் நினைச்ச கூடாது. நம்ம கோவப்படாமல் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா என்ன செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், உணர்த்துவார். நம்ம பைபிள் நம்ம பார்ப்போம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயம் பேசுவார். அதே போல தான் இதில் யாக்கோபு என்ன செய்தார், ஏமாற்றுகிறார். ஏமாற்றி சென்றாலும் கூட பல ஆண்டுகள் கழித்து என்ன செய்தார், அவருக்கு அப்போ தான் புரியுது நம்ம செஞ்சது தப்பு என்று புரிந்து மீண்டுமாக என்ன செய்தார், வருகிறார். ஆனால் ரொம்ப பயம், என்ன நினைச்சுவான், அடிப்பானா கொல்லுவானா என்ன செய்வான்னு தெரியலன்னு ரொம்ப பயத்தோடு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஏசா என்ன செய்கிறார், தன் எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தன் செய்தான். இருவரும் அழுதார்கள். அப்போ இதில் ஏசா என்ன செய்யலை, கோபப்படலை, எந்த தப்பும் செய்யலை. என்ன செய்கிறார், மன்னிக்கிறவராக ஒப்புரவாகக்கூடிய, தன்னை ஏமாற்றினாலும் கூட என்ன செய்கிறார், தன்னை செய்கிறார், ஒப்புரவாகிறார். எவ்வளவோ ஆஸ்திகள் என்ன செய்கிறார், ஏமாத்தினாலும் கூட தன்னுடைய சகோதரன் என்ன செய்கிறார், அவர் மன்னிக்கிறார், ஒப்புரவாகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மன்னிப்பு என்ன செய்யணும், ஒப்புரவாகவும் நிச்சயம் காணப்பட வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம உடன்பிறப்புகள், நண்பர்கள், சொந்தக்காரங்க என்ன செய்வோம், எத்தனையோ என்ன செய்தாங்க நமக்கு விரோதமாக பேசலாம், துரோகம் பண்ணலாம், என்ன செய்தாலும் கூட
நாம் அவர்களை மன்னிக்கின்ற பொழுது, அவர்களோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் எந்த ஒரு தப்பும் செய்யாமட்டாலும் கூட சிலுவையில் அறியப்படுகின்ற பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறது சொல்லுகிறார். அதே போல நாம் கூட மன்னிக்கின்ற பொழுது, அதையும் தாண்டி ஒப்புரவாகின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயனுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். மத்தேயு 5:44. இப்படியாக நம்ம செய்கின்ற பொழுது நிச்சயமாக என்ன செய்யும், மன இருக்கும். அவன் எனக்கு செஞ்ச அதே போல நானும் செய்வேன், நானும் பழி வாங்குவேன் என்று நம்ம போட்டிக்கு நம்ம நிற்கின்ற பொழுது என்ன செய்யாது, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. எப்பொழுது நம்ம சத்துருக்களை சிநேகிக்கின்ற பொழுது, சபிக்கிற சாபம் போடுற மக்களை நம்ம ஆசீர்வதிக்கின்ற பொழுது, நமக்கு விரோதமாக பேசுகிற மக்களுக்கு நம்ம உதவி செய்கின்ற பொழுது, நம்ம மற்றவங்களுக்காண்டி நம்ம துன்பப்படுத்துகிற மக்களுக்கு ஜெபம் பண்ணிருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிற நம் வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கின்ற பொழுது வேத வசனத்திலே உள்ள வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகின்ற பொழுது வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முந்தைய காலங்களே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான குருவானவராக பணி செய்த ஒரு குருவானவருடைய மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதே போல் இன்னொரு குருவானுடைய மகன், ஒரு ஐயரோட மகன், அதே போல் ஒரு ஐயரோட மகா, 2 பேர்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த காலத்திலே பேருந்து எல்லாம் இல்லாத நாட்களிலே மாட்டு வண்டியிலே செல்கின்ற ஒரு பழக்கம். அப்பொழுது மணமகள் வீட்டில் நினைச்சது, பொண்ணு வீட்டில் நினைச்சது கல்யாணம் ஒழுங்காயிட்டு நாளைக்கு கல்யாணம் என்று போகின்ற பொழுது காலையிலே எழுந்து நிச்சயிச்சிட்டாங்க. மக்கள் அந்த முந்தைய தினமே நிச்சயிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ள மக்கள் நிச்சயிச்சிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போகின்ற பொழுது நல்ல ஒரு இடம் வருகிறது, ஒரு இடத்துல நல்லா தூங்குதாங்க. தூங்கி காலையில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு குளத்தில் என்ன செஞ்சாங்க. அப்போ நம்முடைய உயர்குலம், உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதி என்று மிகவும் ஒரு படிப்பறிவு இல்லாத காலத்திலே அப்படி ஒரு மக்கள் வைராகியத்தில் இருந்த நாட்கள். அப்பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, போய் ஒரு குளத்தில் நினச்சிட்டாங்க, குளிச்சுட்டாங்க. குளிச்சு முடித்த உடனே நினச்சிட்டாங்க, உடனே அந்த மக்கள், அந்த ஊரில் மக்கள் வந்துட்டாங்க. வந்து நினச்சிட்டாங்க, இது எங்களுடைய சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட குளம், இது எங்களுக்குள்ள குளம், நீங்கள் எப்படி இதில் நீங்கள் வந்து இதில் குளிக்கலாம் என்று ரொம்ப வாக்குவாதங்கள், ரொம்ப பிரச்சனைகள். அப்பொழுது அந்த குருவானவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை மன்னித்து அனுப்பிச்சது. அந்த என்ன சொல்ல ஜாதி என்கின்ற ஒரு காரணத்தில் என்ன செய்தாங்க, உங்கள் கண்கள் செஞ்சிருக்கு அடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த மக்களுக்காக என்ன செய்தார், அவர் மன்னிக்கிறார். ரொம்ப அந்த மக்கள் செய்தாங்க, துன்பப்படுத்துறாங்க, நீங்கள் எப்படி இந்த குளத்தில் வந்து நீங்கள் இறங்கலாம், எப்படி நீங்கள் இதில் குளிக்கலாம், எப்படி நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்று ரொம்ப தகாத விதத்திலே ரொம்ப அவங்கள பேசினாலும் கூட அந்த குருவானவர்களும் அவரை சார்ந்தவர்களும் செய்யலை, கோபப்படலை, அவர்களை மன்னிக்கிறார். அதே நேரத்தில் அந்த மிகவும் ஜெபத்தோடு அந்த மக்களுடைய கண்கள் என்ன செய்கிறது, கண்கள் எது சரி எது தவறு என்று தெரியாமல் என்ன செய்யுது, இந்த அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அருமையான ஒரு பாடலை என்ன செய்தார், எழுதினார். பாடலை எழுதி அதில் வந்து அது என்னென்னா அந்த அந்த பாடலில் வந்து ஒரு ஜெபம் என்னென்னா, இந்த மக்கள் என்ன செய்தாங்க, இருளில் இருக்கிறாங்க, எது சரி எது தவறு என்று தெரியாமல் அவருடைய கண்களானது இருளில் என்ன செய்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய கண்களை ஆண்டவரே நீர் திறந்துள்ளோம் என்று அருமையான ஒரு அதான் ஜெபம். அந்த ஜெபத்தை என்ன செய்தார், பாடலோடு எழுதினார். அந்த பாடல் என்ன செய்து இன்று 1924ஆம் ஆண்டு என்ன செய்து எழுதப்பட்டது. அது இந்த ஆண்டு இந்த வருஷம் 2024, 100 ஆண்டுகள் கலந்த அருமையான ஒரு பழைய பாடல். நம்ம அனைவரும் கரம் தட்டி நாம் பாடுவோம். ஒற்றுமையாக்கும் ஈவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் பாரில் வசிக்கவே தேவா கிருபை செய்யும் விசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியா எம்மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்
வதித்திடும் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே நேசாவோதியும் கிளவே என்ற அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். அப்போ நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக நம்ம தவறு செய்கின்ற பொழுது மனிதன் நம்ம நினைச்சணும் மன்னிக்கணும். அதோடு மாத்திரமல்ல அந்த மனிதனுக்காக நம்ம நினைச்சணும் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் நம் மற்ற மக்களோடு ஒப்புரவாகின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியாக நம்ம பார்க்கின்ற காரியம் குடும்பமாக தேவனை தேடும்படியாக அழைக்கப்படுகிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா 24 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். இது நம்ம அனைவருக்கு தெரிந்த ஒரு பகுதி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொல்லுகின்ற அருமையான ஒரு காரியம். இதில் வந்து நாம் வந்து ஒரு கணவன் மட்டுமல்ல, மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பமாக நம்ம நினைச்சணும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, குடும்பமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக நம்ம நினைச்சுக்கிறோம் அழைக்கப்படுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எல்லாரும் ஒவ்வொரு தேசியில் போகின்ற பொழுது என்ன செய்யும், அந்த குடும்பத்தில் என்ன செய்யும் பிரச்சனை ஏற்படணும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமனம் காணப்படுகின்றதோ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நம்ம வந்து அநேக நேரங்களில் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுகின்ற பொழுது என்ன செய்வோம் ஒவ்வொருவரும் செய்வாங்க அவங்க காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த காரியத்துக்காண்டி நம்ம ஜெபிக்க வேணும், இதுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒருமனமாக இருந்து இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் இந்த காரியத்துக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் என்று நம்ம ஒருமனப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயம் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு அதை தருவார். நம்ம மார்க் 11:24 இது வந்து கிரேக்க பைபிள், நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க வேதாகமத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது எப்படி போடப்பட்டிருக்கும்னா, ஒருவர் நீங்கள் கேட்கின்ற காரியம் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை உங்களுக்கென்று உண்டாக்கி நிச்சயவார் தருவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து நம்ம கேட்கின்ற காரியம் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு கேட்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இல்லாத காரியமாக இருந்தாலும் கூட நிச்சயவார் ஆண்டவர் அதை உங்களுக்கு புதிதாக உருவாக்கி நிச்சயவார் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஒருமனம் இல்லாமல் ஆளுக்கு ஒவ்வொரு தேசத்தில் நம்ம போகிறதுனால செய்த குடும்பம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. அதோடு மாத்திரமல்ல குடும்பத்திலும் பல பிரச்சனைகள். எனவே குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு, கூரை இல்லாத வீடும்பாங்க. அப்போ நம்ம வந்து எவ்வளோ அசதியாக இருக்கலாம், எவ்வளோ வேலைகள் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் கூட என்ன செய்யணும், நமக்கும் ஆண்டருக்கும் உள்ள ஐக்கியத்தில் என்ன செய்யக்கூடாது, எதுவும் விரிசலே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ஒரு பெருமைக்கு நான் சொல்லலை, எங்கள் பாட்டி வந்து என்ன செஞ்சாங்க, மே 10 இறந்து போனாங்க. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னன்னா நான் டெய்லி என்ன செய்வேன்னா காலையில் எழுந்திப்பேன், 51ஆம் சங்கீதம் முதலாவது வாசிப்பேன், நினச்சிவேன், மன்னிப்பு கேட்பேன், ஒரு பாட்டு படிப்பேன், ஒரு நீதிமொழிகளை ஒரு அதிகாரம் வாசிப்பேன். இந்த 3 நிச்சயது என்னோட ரெகுலர் பழக்கம். நிச்சயவேன் எப்படியாச்சும் நிச்சயவேன் தினமும் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு வந்து மே 10 எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு காலையில் முடிச்சுட்டேன். எங்கள் பாட்டி இறந்தது போனால் மதியத்துக்கு மேலே தான். அப்போ மே 10க்கு மறுநாள் மே 11 வந்து அடக்கம். அப்போ அடக்கம்லாம் முடிஞ்சிட்டு சாயங்காலம் 7 மணி போல் திடீர்னு மனசில் வந்துச்சு. இவ்வளோ அன்னைக்கு என் மனசு வந்து சரியாக இல்லாவிட்டாலும் கூட நினச்சிட்டேன், நம்மளுடைய வேலை என்னது அதை சரியாக செஞ்சுருன்னு செஞ்சேன். கரெக்டாக நினச்சிவேன் 51ஆம் சங்கீதம் வாசித்து ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு பாட்டு படித்து ஒரு நீதிமொழியில் ஒன்று வாசித்துன்னு செஞ்சேன் ஜோமனா. இது வந்து நான் பெருமைக்குன்னு சொல்லலை, ஏன்னா ஒரு நாள் நம்ம பைபிள் வாசிக்காமல் ஜோமனாமல் இருந்தாலும் கூட நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை செஞ்சிடும், பிரிஞ்சு போயிடும். எனவே எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்கும் இந்த தனி ஜெபமும் நமக்கு தேவை, குடும்ப ஜெபமும் தேவை. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மையப்பகுதியில் இருக்கும் என்றால் நம்முடைய குடும்பம் மற்ற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக, மற்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம எடுத்தவர்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2.
இதில் நம்ம போடப்பட்டிருக்க காரியம் வந்து கொர்நேலியு என்கின்ற ஒரு மனுஷனை பற்றி என்ன செஞ்சிருக்கு, போடப்பட்டிருக்கு. இதில் வந்து அவர் என்ன செஞ்சார்னா போட்டிருக்கு, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ நம்ம வந்து இவர் வந்து தனியாக செய்யலை, குடும்பமாக சேர்ந்து என்ன செய்தார், ஆண்டவர் ஆராதிக்கிறார், குடும்பமாக சேர்ந்து என்ன செய்தார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்தோம், நானே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நான் எதுக்கு மற்றவனுக்கு உதவி செய்யணும் அப்படி நம்ம நினைக்கும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ நம்ம வந்து நம்ம ஒருத்தனுக்கு உதவி செஞ்சோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு யார் மூலமாவது என்ன செய்வார், உதவி செய்வார். நம்ம வந்து ஆண்டவர் நிறைய கூடு குறைய கூடுன்னு சொல்லலை, நம்மகிட்ட இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படின்னா ஆண்டவரமை குடும்பமாக இணைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற, குடும்பமாக இணைத்திருக்கிறார். காரணம் என்பது பணம் பொருள் என்பதை அல்ல, சம்பாதிப்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன செய்கிறார், இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். நம்ம பைபிளை படிக்கிறதோடு நின்று விடாமல் பைபிளில் போடப்பட்டிருக்க போது நம்ம வாழுகிறது போல பைபிள் என்ன போடப்பட்டிருக்கோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சமாதானமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய குடும்பம் குணமாக்குகின்ற குடும்பமாக, ஒரு ஆசீர்வாதம் உள்ள சமாதானம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒப்புரவாக வேண்டும். கடைசியாக குடும்பமாக என்ன செய்யணும், தேவனை தேட வேண்டும். இப்படியாக நாம் தேடுகின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மற்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கையாக, ஆண்டுடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படும். நிச்சயமாக புதிய ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்த்துக்கின்ற காரியங்களை நினைச்சுவார், நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை நினைச்சுவார், ஆண்டவர் செய்வார், நமக்கு செய்வார். அதோடு மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டு எனக்கு அதை தரும் இதை தரும் நம்ம கேட்காமல், ஆண்டு நீர் எனக்கு எதை வைத்திருக்கிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம். நிச்சயமாகவே நம்முடைய புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்விதமான ஆசீர்வாதம் ஆண்டாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனவே புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள் வாழ்வில் கடந்து வர தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கூரை உண்டு இதிலே அருமை பிதாவே, கூச்சம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம், முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுவதும் மேசையாமேல் வைக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டருளோ மேதேவா, இப்போதேல என் ஜபத்தை இயேசுவின் மூலம். வார்த்தையினால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று சொல்லி மக்களை குடும்பமாக இணைத்து ஆசீர்வதித்து பராமரித்து போஷித்து வருகிற தயவிற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்கின்ற வண்ணமாக எங்களை பார்க்கிற பிள்ளைகள் உண்மை கண்டு கொள்ளக்கூடிய அளவில் எங்கள் வாழ்க்கையானது பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் நீதியிலும் உமக்கு பிரியமாய் காணப்பட வேண்டுதல் செய்கிறோம். எனவே எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக குடும்பமாக தேவனை தேடி உமது நாமத்திற்கு புகழ் சேர்க்க உம்முடைய திருச்சத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே, புதிய ஆண்டுகளாக வரப்போகிறோம். இந்த ஆண்டை காத்து கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அருமையான செய்கிற குருவானவர் ஐயாவுக்காக, சபை ஊழியருக்காக, கோவில் ஊழியர் மற்றும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, செய்கிற கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து பாட வேத வசனங்களை படித்து அவற்றின்படி வாழ்ந்து பிறருக்காக வேண்டுதல் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கிருபை தாரும். புதிய ஆண்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வில் சுகித்திருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாங்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே எங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டிய கிருபை தாரும். எங்களோடு பேசினீர், குறைவுகள் குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் மன்னியும், மகிமையும் அடையும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்களது நல்ல பிதாவே, ஆமென்.